السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أصحابي كالنجوم بأيهم اقتديتم اهتديتم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கணித்துக்குரியவர்களே, புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதத்தின் 12ஆம் நாள் என்று நம்முடைய எல்லோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறக்கூடிய புனிதமிக்க ஒரு நாள் இன்றைய தினம். அது மாத்திரமல்ல, ஆங்கில மாதத்தினுடைய இன்றைய தினம் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் மாதத்தினுடைய 5ஆம் நாள். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா விதமான உபதேசங்களையும் பெற முடியும். அருமைநாயகம் எல்லாவற்றிற்கும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அதிலே இன்றைய தினத்திலே நாம் அருமைநாயகத்தினுடைய ஆசிரியர் பணி எப்படி இருந்தது என்பதை அருமை நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு சிறு பகுதியை நாம் இன்றைய தினத்திலே பார்க்கவிருக்கிறோம். ஆசிரியர் பணி என்பது சாதாரணமானது அல்ல. நாம் எல்லாம் நம்முடைய வருங்கால பிள்ளைகளை திருத்துவதற்காக வேண்டியும் திருந்துவதற்காக வேண்டியும் நாமே ஒருவரிடத்தில் குச்சிகளை கம்புகளை கொடுத்து நம் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி சொல்லுகின்றோம் என்று சொன்னால் அது 2 நபர்களிடத்திலேதான். அதிலே முதலாவது இந்த ஆசிரியர்கள். எப்பொழுது ஆசிரியரிடத்திலே ஒரு பிள்ளை சரியான வகையிலே பாடம் கற்பித்து பயபக்தியோடு வெளிவருகிறதோ அந்த பிள்ளை நிச்சயமாக வருங்காலங்களிலே எல்லோரையும் திருத்துவதற்கு ஒரு ஆசிரியராக கண்டிப்பாக இருக்க முடியும். அதைத்தான் ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஆசிரியர்களுடைய திறமைகள் பல இருந்தாலும் அதிலே ஆசிரியருக்கென தனியாக பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு ஆற்றல் என்பது இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ட் என்பதாக ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை உண்டு. அதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பிறரை உணர்ந்து விளங்கக்கூடிய நுண்ணறிவு என்பதாக சொல்வார்கள். சாதாரணமாக வரக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் பாடம் நடத்தி அப்படியே விட்டுவிட்டு செல்வது ஆசிரியருடைய செயல் அல்ல. ஆசிரியர் என்பவர் அவருடைய அறிவு ஆற்றல் என்பதிலே உண்டு இந்த நுண்ணறிவு. சொல்லுவோம் இல்லையா, உன் முகத்தை பார்த்தாலே உன்னை பத்தி தெரியுது என்பதாக சொல்லுவோம் அல்லவா? அந்த வார்த்தைக்கு உண்மையிலேயே சொந்தக்காரர்கள் ஆசிரியர்கள் தான். இப்படி மனிதர்க்குள்ள நிறைய வித்தியாசமான திறமைகளை மனநிலைகளை அறியக்கூடியவர்களாக, அதே போல உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக,
பலருடைய நோக்கங்களை ஒருவர் நம்மிடத்தில் வருகின்றார் என்று சொன்னால் ஏன் வருகிறார் என்பதாக பார்த்த உடனே அறிந்து கொள்வோம். இதுவெல்லாம் ஆசிரியர்களுடைய நுண்ணறிவு, ஒரு அறிவு ஆற்றல். இந்த ஆற்றல் ஒரு மனிதனுக்கு மேலோங்கி இருந்தது என்று சொன்னால் உடனே நம்ம என்ன செய்வோம்? அவரை தலையில தூக்கி வச்சு ஆட ஆரம்பிச்சிருவோம். இவர்தான் அறிவாற்றலிலே மிக திறமையானவர், இவரை போன்று வேறு யாரையுமே பார்க்க முடியாது என்பதாக நான் அந்த மனிதரை உயரமான இடத்திற்கு கொண்டு சென்று விடுவோம். அத்தகைய மிக பெரும் மகத்தான ஆற்றலை அகிலத்தினுடைய ஆசிரியராக திகழ்ந்த அண்ணல் நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் பேராசிரியர். அவர்கள்தான் மற்றவர்களை பார்த்த உடனே மாணவர்களை உருவாக்கி அவர்களை மகத்தான வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு மாணவர்களை கொண்டு சென்றது மாத்திரம் இல்லாமல் தலை சிறந்த முன்மாதிரியாகவும் தன்னுடைய மாணவர்களை ஒரு பேராசிரியர் ஆக்கினார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எந்த அளவிற்கு தன்னுடைய மாணவர்களை உயர்த்தினார்கள். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு என்ற அல்லாஹ் அருள்மறையிலே போற்றக்கூடிய அளவிற்கு தான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே ஒரு மிகப்பெரிய சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அருள்மறை குர்ஆனிலே பதிவு செய்திருக்கக்கூடிய வார்த்தைகளை சொந்தக்காரர்களாக ஆக்கிக் கொண்டவர்கள் தான் அருமை நாயகத்தினுடைய மாணவர்கள். அந்த மாணவர்களை பற்றி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபா தோழர்கள் இருக்கிறார்களே, என்னுடைய மாணவர் கண்மணிகள் இருக்கிறார்களே, கன்னுஜூம், நட்சத்திரத்தை போன்றவர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? என்னுடைய மாணவர்கள் சஹாபா தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் சரி நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை! தன்னுடைய மாணவர்கள் அந்த அளவிற்கு 100% வெற்றி பெற்றவர்கள் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபா தோழர்களை வளர்த்தெடுத்த விதத்தை தன்னுடைய வார்த்தையிலே சுட்டி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், வெறுமனே ஒரு 23 ஆண்டு காலங்களிலே தான் பெற்ற அருள்மறை குர்ஆனுடைய எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் ஆசானாக பேராசிரியராக இருந்து தன்னுடைய மாணவர்கள் ஒட்டுமொத்த மாணவர்களையும் அழகான முறையிலே வளர்த்தெடுத்த அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே இப்படி சுட்டி காண்பிப்பான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக உங்கள் மீது நான் அருள் புரிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். என்ன அருள்? உங்களிலிருந்தே ஒரு அழகான ரசூலை நான் தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறேன். அவர்கள் உங்களுக்கு அருள்முறை குர்ஆனுடைய எல்லா சட்டதிட்டங்களையும் விஷயங்களையும் உங்களுக்கு அழகான முறையிலே ஓதி காண்பிப்பார்கள், அந்த ஞானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, எந்த அளவிற்கு அருமை நாயகம் நமக்கு ஆசான் என்று சொன்னால் அந்த வசனத்தினுடைய கடைசியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி முடிப்பான், வஇன் கானூ மின் கபில் லஃபீ ضلالٍ முபீன். பகிரங்கமான வழிகேட்டிலே இருந்தவர்கள் நீங்கள், உங்களை அழகான முறையிலே நேரான வழியிலே உங்களை செதுக்கி எடுக்கக்கூடிய ஒரு அழகான ஆசான் தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் பேராசிரியர் என்பதை அறிமுகப்படுத்துகிறார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பஅதனி முஅல்லிமன் முயஸ்ஸரன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை ஒரு அழகாக எளிதான வரையிலே உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானாக என்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதாக அருமை நாயகம் தன்னை பற்றி அழகான முறையிலே அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆக உலகத்திலே
இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ஒரு மிக பெரும் ஆசானாக அருமை நாயகம் திகழ்ந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் எடுக்கக்கூடிய விஷயம் தன்னுடைய மாணவர்களுக்கு மிக எளிதானதாக மிக அழகாக பாடம் நடத்துவார்கள். ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டா அல்லது ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் வந்து கேட்டால் உடனே முகம் சுளித்துக் கொண்டு கோபத்தோடு பதிலளிக்கக்கூடிய ஆசிரியர்களை நாம் பார்த்திருப்போம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு மிக எளிமையான மிக அழகான வகையிலே தன்னுடைய மாணவர்களை கையாண்டார்கள் என்று சொன்னால், ஒரு இளைஞர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் பண்றதுக்கு அனுமதி தாருங்கன்னு கேட்கிறார். என்ன கேட்டாரு? ஹராமான, அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமில்லாத தண்டனைக்குரிய ஒரு செயல் விபச்சாரம் என்பது. அந்த விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்பதாக சொன்னார்கள். மகு என்பதாக சுற்றிலும் இருந்த சஹாபா தோழர்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்க? அந்த இளைஞரை பிடிச்சு அமுக்கிறாங்க. அமைதியாரு, இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது என்பதாக தடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவர் கூப்பிட்டு இங்க வான்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க. எப்படி ஒரு மாணவனுக்கு பாடம் நடத்துகிறார்கள் பேராசிரியர் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞர்கிட்ட கேட்டாங்க, அத்துஹிப்புஹு லி உம்மிக, இப்ப நீ கேட்ட இல்லையா, இதையே அப்படியே உன்னுடைய தாய்க்கு நீ விரும்புவியான்னு சொல்லி கேட்கிறான். உடனே அவர் சொல்றார், அல்லாஹ் மீது ஆணையாக அதெல்லாம் நான் விரும்ப மாட்டேன். அது எப்படி யாராவது விரும்புவாங்களா? என்னுடைய தாய்க்கு யாராவது அப்படி விரும்புவாங்களா என்பதாக சொல்லிவிடுகிறார். அருமை நாயகம் அடுத்த அந்த மனிதரிடத்தில் இளைஞரிடத்தில் கேட்டார்கள், அப்ப துஹிப்புனஹு லி இப்னதிக, உன்னுடைய மகனுக்கு நீ விரும்புவியான்னு சொல்லி கேட்கிறான். அப்போ அந்த மனிதர் அது எப்படி விரும்புவாங்க? தன்னுடைய மகளுக்கு எப்படி இந்த செய்தியை, இந்த நான் கேட்ட அந்த வார்த்தையை எப்படி தன்னுடைய மகளுக்கு விரும்புவார்கள்? அப்படி யாருமே விரும்ப மாட்டார்கள் என்பதாக அந்த மனிதர், அந்த இளைஞர் மறுபடி சொல்லிவிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து கேட்டார்கள், அப்ப துஹிப்புஹு லி உக்திக, உன்னுடைய சகோதரிக்கு, அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி விரும்புவியான்னு சொல்லி கேட்கிறார். அப்பவும் அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன். இதை யாராவது அப்படி விரும்புவார்களா என்பதாக அதையும் சொல்லிவிடுகிறார். பிறகு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உன்னுடைய தந்தையோடு பிறந்தவர்களுக்கு, உன்னுடைய மாமி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை விரும்புவாயா? அப்பொழுதும் அல்லாஹ் மீது ஆணையாக நான் விரும்ப மாட்டேன் என்பதாக சொன்னார். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உன்னுடைய தாயின் சகோதரி சின்னம்மா போன்றவர்களுக்கு நீ விரும்புவாயா? அப்பொழுதும் அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக அப்படி நான் விரும்ப மாட்டேன் என்பதாக சொன்ன பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞருடைய தலைக்கு மேல கையை வைக்கிறார். கையை வச்ச அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னித்து விடு. இவர் கேட்டார் இல்லையா, நான் விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்பதாக கேட்டார் அல்லவா, அது பாவமான செயல், அதிலிருந்து இவரை மன்னித்து விடு. யா அல்லாஹ், இவரை நீ பரிசுத்தமாக்கி விடு, இவரது உள்ளத்தை நீ பரிசுத்தமாக்கி விடு என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனுடைய தலையிலே கை வைத்து துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இவருடைய கருப்பை பாதுகாத்து விடு என்பதாக அருமை நாயகம் அந்த இளைஞனுடைய தலையிலே கை வைத்து துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பிறகு அந்த இளைஞனுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான தவறான பாவத்தின் பக்கமும் செய்யாதவாறு அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டான் என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த இளைஞர் வந்து கேட்ட கேள்வி என்ன? மிக தவறான, அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமில்லாத ஒரு செயல் என்றாலும் ஒரு மாணவரை, ஒரு பேராசிரியர், உண்மையான ஆசிரியர் எப்படி அழகான முறையிலே தன்னுடைய மாணவனுக்கு வழிநடத்த வேண்டும் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையிலே கற்றுத் தருகிறார்கள். இப்பொழுதெல்லாம் ஆசிரியர்களை கேலி கிண்டல் செய்வதும் ஆசிரியர்களை அவமதிப்பு பேசுவதுமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தோம். பள்ளிக்கூட மாணவன் தன்னுடைய முடியை பிடித்துக் கொண்டு தவறான வார்த்தைகளை சொல்வதை ஒரு ஆசிரியர்
அவரை மதிக்கக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் சொல்ல கடமைப்பட்ட அந்த மாணவன் தவறான வேறு வார்த்தைகளை சொல்லி அவன் சொல்வதை வீடியோக்களிலே நாம் பார்த்திருப்போம். அவனுடைய கடைசி நிலை என்னவானது? திருட்டு திருட்டிலே அவன் கைதாக்கப்பட்டு அந்த போலீஸ் வேனிலே ஏற்றி செல்லப்பட்ட பொழுது உண்மையிலேயே அந்த மாணவன் ஆசிரியரை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு அவனுக்கு தண்டனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவிலேயே கொடுத்தான் என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு ஆசிரியரை நாம் எப்படி மதிக்க வேண்டும், ஒரு ஆசிரியர் யாரை மதிக்கிறாரோ அவரையும் நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராசானாக மிக பெரும் ஆசிரியராக இருந்து நமக்கு அழகாக வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வாயில் இப்னு ஹுஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஈமான் கொள்வதற்கு முன்னால் யமன் தேசத்தினுடைய ஹதரமவுத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த தேசத்தை ஆண்ட மன்னருடைய மகன் தான் வாயில் இப்னு ஹுஜர் அவர்கள். அருமை நாயகத்தினுடைய இந்த பேராசிரியருடைய வார்த்தைகளை பாடங்களை கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அந்த யமன் தேசத்தை சென்றடைகிறார். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாமும் எப்படியாவது இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஏகத்துவத்தை ஏற்பதற்காக வேண்டி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மதீனா நகரத்தினுடைய அந்த இடத்தை கேட்டு அந்த இடத்திற்கு நேராக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க வந்துகிட்டு தான் இருக்கிறான். மஸ்ஜித் நபவி எங்கே இருக்கிறது என்பதாக முகவரியை தெரிந்து கொண்டு மஸ்ஜித் நபவியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வழியிலேயே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறார்கள். தன்னுடைய சஹாபா தோழர்கள் சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அருமை நாயகம் சொன்னார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹதரமவுத் என்று சொல்லக்கூடிய தேசத்திலிருந்து, அந்த யமனில் இருந்து ஒரு மன்னர் ஒருவர் வர இருக்கிறார். வாயில் இப்னு ஹுஜர் என்று சொல்லக்கூடியவர் இங்கே வர இருக்கிறார் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வாயில் இப்னு ஹுஜர் என்பவர், அந்த மன்னர் அல்லாஹ்வும் அவனது ரசூலையும் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டியே வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில் இப்னு ஹுஜர் அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்துல வாயில் இப்னு ஹுஜர் அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே நுழைகிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஈமான் கொண்டராக வாயில் இப்னு ஹுஜர் அவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக மலர்ச்சியோடு வரவேற்கிறார்கள், முக சந்தோஷத்தோடு வரவேற்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வரவேற்ற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேல் இருக்கக்கூடிய துண்டை விரித்து அவர்களை அமர வைத்து கண்ணியப்படுத்துகிறார்கள். யாருக்கு முன்னால? ஈமான் கொண்ட சஹாபா தோழர்களுக்கு மத்தியிலே ஈமான் கொள்ள வந்திருக்கக்கூடிய வாயில் இப்னு ஹுஜர் அவர்களை கண்ணியப்படுத்தி எல்லோருக்கும் மத்தியிலே தன் மேல் இருந்த துண்டை விரித்து அவர்களை அமர வைத்து கண்ணியப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், சஹாபா தோழர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவர்கள் ஷஹாதா சொல்லி கலிமாவை மொழிகிறார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கொஞ்ச நாள் இருந்து இஸ்லாத்தை கற்றுக்கொள்கிறார்கள். பிறகு தன்னுடைய யமன் தேசத்துக்கு ஹதரமவுத் என்ற அந்த தேசத்திற்கு செல்வதற்காக வேண்டிய ஆசைப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கிறார். அப்ப அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் அவர்களுக்கு துஆ செய்து அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைக்கின்ற பொழுது என்ன செஞ்சாங்க, அந்த கூட்டத்தில் இருந்த முஆவியா ரலியல்லாஹு கூப்பிட்டு இந்த வாயில் இப்னு ஹுஜர் அவர்களை மதீனா நகரத்து எல்லை வரை கொண்டு போய் விட்டு வாருங்கள், வழித்துணைக்கு செல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறார். இப்ப முஆவியா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, வாயில் இப்னு ஹுஜர் அவர்களை அழைத்துக் கொண்டு மதீனா நகரத்தினுடைய எல்லை வரை போய்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கிறாங்க, சரியான வெயில். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள்
அந்த ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடிச்சிருக்கிறான். காலில் செருப்பு இல்லை. பாலைவனத்தில் அந்த வெயிலிலே நடந்து கொண்டு செல்கிறார்கள். சூட்டுத்தன்மை அதிகமாகி காலெல்லாம் பயங்கரமா சுட ஆரம்பிச்சது. அப்ப வாயில் இப்னு ஹுஜைர் அவங்க ஒட்டகத்துக்கு மேல பயணிச்சுட்டு வர்றாங்க. நாவர் எல்லாம் கேட்டாங்க, வாயில் இப்னு ஹுஜைர் அவர்களை பார்த்து, நான் உங்க பின்னாடி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் வரட்டுமா, ரொம்ப பயங்கரமான வெயிலா இருக்குதுன்னு சொல்றாங்க. கால் சூட்டினுடைய தன்மை தாங்க முடியாமல் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நான் உங்களோடு ஒட்டகத்திலே பயணிக்க எனக்கு அனுமதி தாருங்கள் சொல்லி வாயில் இப்னு ஹுஜைர் அவங்கள்ட்ட கேட்கிறார். வாயில் இப்னு ஹுஜைர் யாரு? யமன் தேசத்து ஹதல் மௌத்தினுடைய மன்னர். ஒரு மன்னரோடு உட்கார்ந்து வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அதெல்லாம் முடியாது, வாங்க அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து கொண்டே வருகிறார்கள். ஒட்டகத்தினுடைய கையை பிடித்துக் கொண்டு, ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்துக் கொண்டு நடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னும் அந்த வெயிலினுடைய உச்சம் அதிகமாக கால் அவர்களுக்கு இன்னும் அதிகமாகிக் கொண்டு சூட்டினுடைய தன்மை அதிகமாகி வருகிறார். மறுபடி கேட்கிறாங்க, நீங்க ஒட்டகத்துல தானே வர்றீங்க, உங்க காலில் இருக்கிற செருப்பையாவது கலட்டித்தாங்க, அதையாவது நான் போட்டுக்கிறேன். அதற்கும் அந்த வாயில் இப்னு ஹுஜைர் அவர்கள் மன்னர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, ஒட்டகத்தினுடைய நிழலில் நடந்து வாங்க, அதெல்லாம் தர முடியாது என்பதாக கோபத்தோடு மறுத்து விடுகிறார்கள். இப்படியே மதீனா நகரத்தினுடைய எல்லைக்கு வந்து அவர்களை கண்ணியமான முறையில வழி அனுப்பிவிட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப வந்துடுறாங்க. இந்த நடந்த செய்தி எதையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, முஆவியா ரலியல்லாஹு சொல்லல. காலம் கொஞ்சம் கொஞ்சமாக கடக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொருவருடைய இல்முக்கு தகுந்தவாறு, அவரவர்களுடைய தக்வா இறையச்சத்துக்கு தகுந்தவாறு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தரஜாவை உயர்த்துவான் பாருங்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமாக தரஜாவை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது கலீஃபா. அப்ப அந்த யமன் நாட்டு வாயில் இப்னு ஹுஜைர் அவர்களுக்கு ஒரு புதிய ஆட்சியாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க செய்தி கேள்விப்பட்டு அவரை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. யாரு? வாயில் இப்னு ஹுஜைர். முன்னால் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஷஹாதா சொல்லி கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு போய் மதீனா நகரத்தினுடைய எல்லை வரை விட்டு சென்று விட்டு வந்தார்களே, அந்த வாயில் இப்னு ஹுஜைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புதிய ஆட்சியாளரை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! மஸ்ஜித் நபவிக்குள் அந்த வாயில் இப்னு ஹுஜைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைகின்ற பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்கள் முதலாவதாக வந்த பொழுது வரவேற்றார்களோ, அதே போல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் வாயில் இப்னு ஹுஜைர் அவர்களை வரவேற்கிறார்கள். வந்து அவர்கள் அழகான முறையிலே அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். என்றாலும் உள்ளத்திலே அவர்களுக்கு அந்த ஊசல் இருந்து கொண்டே இருக்கின்றது. முன்னால் ஒரு நாள் உங்களோடு அமர்ந்து வருவதற்கு அனுமதி கேட்டேன், தரல. உங்களது காலணிகளை கேட்டேன், அப்பொழுதும் தரவில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை இந்த அளவிற்கு ஒரு முஃமின்களுடைய உம்மத்துமார்களுடைய தலைவராக, கலீஃபாவாக அல்லாஹ் என்னை ஆக்கிவிட்டான் என்பதாக சந்தோஷத்தோடு அழகான முறையில வாயில் இப்னு ஹுஜைர் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். சொல்லிட்டு ஒரு பணம் முடிச்ச கொண்டு கொடுக்கிறான். இந்த வாயில் இப்னு ஹுஜைர் அவர்கள் வாங்கல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கொடுப்பதை வாங்கவில்லை. அப்படியே அவர்கள் வாயடைத்து போனவர்களாக விருந்து சொன்ன பொழுதிலும் கூட விருந்தையும் உண்ணாமல் வாயில் இப்னு ஹுஜைர் அவர்கள் தலையை தொங்க விட்டுக் கொண்டு கவலையோடு செல்கிறார்கள். அதாவது ஹதீஸிலே வருகிறது, அவர்கள் தள்ளாடி கொண்டே சென்றார்கள் என்பதாக வருகிறது. என்ன காரணம் தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மாணவராக இருந்து இந்த அளவிற்கு இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் நடந்து கொண்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் மயங்கி போனார்கள் வாயில் இப்னு ஹுஜைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பேராசானாக இருந்திருக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை
அன்றைய தினத்திலே நான் ஒட்டகத்திலே ஏற்றிருக்க கூடாதா? அந்த முஆவியாவுக்கு என்னுடைய காலனியாவது நான் கொடுத்திருக்க கூடாதா என்பதாக கவலையோடு தள்ளாடி கொண்டு திரும்ப சென்றார்கள் என்பதாக வரலாறு பதிவு செய்திருக்கின்றது என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட எந்த மாணவரும் சரி, அருமை சஹாபா தோழர்கள் உண்மையிலேயே நாம் எல்லாம் பின்பற்ற தகுதியானவர்கள் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வார்த்தையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகமே போற்றக்கூடிய சாதனையாளர்களாக, பேராசானாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக பெரும் சாட்சியே அருமை சஹாபா தோழர்களுடைய சாட்சிகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபியும் சரி, அருள்மறை குர்ஆனை ஒரு மனிதர் கற்றிருக்கின்றார் என்று சொன்னால் மற்றவர்களை விட அருள்மறை குர்ஆனை கற்றவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி பிடிப்பார்கள், அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள், அவர்கள் எல்லோரையும் விட ஒருபடி அதிகமாக கண்ணியப்படுத்தி காண்பிப்பார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானிலே இஸ்லாத்திலே மிகவும் பிடிப்பாக இருந்த தன்னுடைய மாணவர்களான சஹாபா தோழர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஒவ்வொன்றிலேயும் திறமையானவர்களாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு உதாரணம் தான். மதீனா நகரத்திற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தம் குழந்தையெல்லாம் கூட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே துஆ செய்யும்படி சொன்னார். எல்லாருமே சொன்னாங்க. அப்பொழுது சிறுவராக இருந்தவர் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமா மனப்பாடம் பண்றாங்க. வெறும் 11 வயது மாத்திரம் ஆகியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒப்பிப்பாங்க. முடிந்தளவு சின்ன சின்ன சூறாவை மனப்பாடம் விட்டிருந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சூரா கஹஃப், நாம் வெள்ளிக்கிழமை தோறும் ஓதக்கூடிய சூரா கஹஃப் கிட்டத்தட்ட அரை ஜுஸுக்கு மேல இருக்கும். அந்த சூரா கஹஃபை ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனப்பாடம் விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்பிக்கிறார்கள். இந்த சிறிய வயதிலே என்னுடைய மாணவரான ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எவ்வளவு திறமை என்பதை அறிந்து கொண்ட அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிப்ரு மொழியை, யூத மொழிகளான ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள்ளும்படி கட்டளையிடுகிறார்கள். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு உடனே அதை முடிந்த அளவிற்கு மனப்பாடம் விட்டு அந்த மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுத்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதத்திலே கந்தக் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் நடக்கிறார். பொதுவாக போர் நடந்தது என்று சொன்னால் அந்த போருக்கு தளபதியாக அருமை நாயகம் ஒரு மனிதரை நியமிப்பார்கள். நியமித்து அவர்களுடைய கையிலே இஸ்லாத்தினுடைய கொடியை கொடுப்பார்கள். அப்ப மிகவும் வல்லமையாக இருந்து பல போரிலே கலந்து கொண்ட உமாரா என்று சொல்லக்கூடிய சஹாபி இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருந்தாங்க, இஸ்லாத்தினுடைய கொடியை கொடுத்திருந்தாங்க, தளபதியாக ஆக்கியிருந்தார்கள். அப்ப அந்த போருக்காக வேண்டிய எல்லாரும் தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வந்து உமாரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலிருந்து அந்த கொடியை, இஸ்லாத்துடைய கொடியை வாங்கி ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையில கொடுத்து தளபதி ஆக்குறாங்க. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. ஸைத் பின் சாபித் இதுவரைக்கும் எந்த போரிலையும் கலந்தது கிடையாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் அவரு. ஆனா உமாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தளபதியாக நியமிக்கப்பட்டவர்கள். அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை விட ஸைத் எந்த விதத்தில் உயர்ந்தவர்? என்னுடைய கையில் இருந்து இந்த இஸ்லாத்தினுடைய கொடியை, இந்த தளபதியினுடைய கொடியை பிடுங்கி அவர் கையில கொடுத்திருக்கீங்களே என்பதாக கேட்ட பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமாராவே, உங்களை விட அருள்மறை குர்ஆன் எல்லோரையும் விட எப்பொழுதுமே நான் முன்னிறுத்துவது அருள்மறை குர்ஆனைத்தான். அருள்மறை குர்ஆனிலே உங்களை விட அதிகமான வசனங்களை மனப்பாடம் விட்டிருப்பவர் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இதுவே உங்களை விட அவர் உயர்ந்தவர் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாத்தினுடைய கொடியை கந்தக் யுத்தத்தின் பொழுது தளபதியாக ஆக்கி ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வயது என்ன? வெறும் 15. வெறும் 15 வயதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனை கற்று
அதன் பிரகாரம் வழி நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களை எப்பொழுதுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியத்தோடு நடத்துவான் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு அருமை நாயகத்தினுடைய மாணவராக இருந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோருக்கும் முன்னால் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் அருள்மறை குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயத்திலே அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கலீஃபாவுடைய ஆட்சியில உமர் ரலியல்லாஹு ஹஜ் செய்ய போகும் பொழுது, அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுக்கு போகும் பொழுது என மூன்று முறைகள் இடைக்கால ஆட்சியாளராக ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்து பொழுதும் அந்த நேரத்திலும் இடைக்கால ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில இருந்து கற்றுக்கொண்ட மாணவர் எப்பொழுதுமே உலக அழிவு நாள் வரை உண்மையிலேயே அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். அதைத்தான் அருமை நாயகம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபி கன் நுஜூம், அசஹாபி கன் நுஜூம் என்பதாக சொன்னார்கள். நட்சத்திரத்தை போன்றவர்கள் என்னுடைய அருமை சஹாபா தோழர்கள், என்னுடைய மாணவர்கள் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள். அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள், தீய கெட்ட வழியிலிருந்து பாவமான வழிகளில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த அளவிற்கு மிகப்பெரிய தரஜாவை பெற்றவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சிறு வயதிலிருந்து பாடத்தை கற்ற அருமை சஹாபா தோழர்கள் என்று சொன்னால், அத்தகைய ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்த பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகை விட்டும் கல்வியே இடம்பெயர்ந்து விட்டது என்பதாக சொன்னார். கல்வியே போய்விட்டது என்பதாக ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்த பொழுது சொல்லப்பட்டது என்று சொன்னால், அந்த அளவிற்கு மிக பெரும் கல்வியாளர்களாக இந்த துன்யாவிலே எல்லோருக்குமாக அருமை நாயகத்தினுடைய உம்மத்துமார்கள் எல்லோருக்குமாக ஒரு வழிகாட்டியாக பிறந்தவர்கள், வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள் தான் அருமை சஹாபா தோழர்கள், மாணவர்கள் என்று சொன்னால், அவர்களை அழகான முறையிலே மாணவர்களாக இந்த துன்யாவிலே வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் பேராசானாக இருந்து அருமை சஹாபா தோழர்களை இந்த அளவிற்கு வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், எண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையிலேயே ஆசிரியர் தினமாக நாம் இன்றைய தினத்திலே உலகம் முழுக்க கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால், உண்மையிலேயே அகிலத்தின் ஆசிரியராக அண்ணல் நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொண்டு அருமை நாயகத்தினுடைய சுன்னத்தை முழுவதுமாக பின்பற்றி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அருமை சஹாபா தோழர்கள், மாணவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்தோம் என்று சொன்னால், அருமை நாயகம் சொன்னதை போல வழி தவறவே மாட்டோம் என்பதில் எல்லோரும் சந்தேகமில்லை. அத்தகைய அருமை நாயகத்தினுடைய சுன்னத்தை பின்பற்றி பேணி நடக்கக்கூடியவர்களாக, அருமை நாயகத்தினுடைய மாணவர்களான சஹாபா தோழர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியை நல்லொருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.